الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد الذي بلغ الرسالة أدى الأمانة ونصح الأمة كشف به الغمة وجاهد في سبيله حق جهاده حتى أتانا اليقين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما للظالمين من أنصار وقال النبي صلى الله عليه وسلم الظلم ظلمات يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام سلوى புகழும் புகழ்ச்சியும் இல்லாமல் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் என்னுயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தபஈகள் தபஅத் தபஈகள் இன்றுவரை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜல்ல ஜலாலுஹு ரஹ்மனவானுஹு எவைகள் கூடும் ஹலால் அல்லாஹ்வுடைய ஆதரவு இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய நன்மாராயம் இருக்கின்றது என்பதாக கூறியிருக்கின்றார். அவைகளை எங்கள் வாழ்க்கையை முழுதாக எடுத்து நடக்கும்படியும் எவைகள் கூடாத ஹராம் அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கின்றது, கியாமத் நாளில் அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குகளுக்கு பதில் கூற வேண்டும் என்பதாக அல்லாஹ் தடுத்து விலகுமாறு கூறியிருக்கிறாரோ அவைகளை முற்றுமுடிதாக தவிர்த்து விலகி நடக்குமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் தக்வாவை பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகில்லாஹ் இத்தகில்லாஹ் இத்தகில்லாஹ். என் இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜல்ல ஜலாலுஹு ரஹ்மனவானுஹு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை சுருக்கமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஒரு குறுகிய ஒரு கால வாழ்க்கை, 60க்கும் 20க்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஅமாலு உம்மதி மா பைன 60 வ 70. இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அஅமாலு உம்மதி இந்த உம்மத்திற்கு சுருக்கமான கால அவகாசத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். 60க்கும் 20க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. இதுல சிலவங்க தாண்டி செல்லலாம், சிலவங்க தாண்டாமல் இருக்கலாம். ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு இந்த உலகத்துல என்ன தேவையோ அத்தனையும் அல்லாஹ் படைத்து விட்டார், அத்தனையும் முடிவு செய்து விட்டார். ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு வெளிவரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் குத்ஸி மூலம் தெளிவாக விளங்கப்படுத்தி காட்டுகின்றான். மனிதன் எவ்வாறு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதனை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டினான். யப்ன ஆதம், ஆதமுடைய பிச்சலங்களே, ஆதமுடைய சந்ததிகளே, ஆதமுடைய மகனே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் குத்ஸி மூலம் தெளிவாக கூறுகின்றான், இன்னக துரீது ஷைஅன் வ அனா உரீது ஷைஅ இன்னி லம் துக்ரிகுகும் லியுக்பிர பிகுமுல் மில்லா வலா லிஅஃதா பிகுமுல் வஹ்ஷா வலா லிஅம்ரின் அலா அம்ரின் கத் அஜஸ்து அன்ஹு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல மனிதனுக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் அல்லாஹ் செய்து தந்திருக்கின்றான். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வாதாரங்களாக இருக்கலாம், மனிதனுக்கு தேவையான அத்தனையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மனிதனோட சேர்ந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விடயத்தையும் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னி லம் அக்லுக்கும் லியுக்பிர பிகுமுல் மில்லா. எனக்கு ஏதாவது உலகத்துல
وتسبحوني بكرة وأصيلا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல மனித இனத்தை படைச்ச நோக்கத்தையும் ஹதீஸுல் குத்ஸி மூலம் தெளிவுபடுத்துகின்றார். இன்னமா خلقتكم لتعبدوني طويلا. நிச்சயமாக நான் மனிதனை படைத்த நோக்கம் என்னது? لتعبدوني طويلا. அதிகமான நேரம் இபாதத்துல மனிதன் கடக்க வேண்டும் காலங்களை. وتذكروني كثيرا. என்னுடைய சிந்தனையில உலகத்துல வாழ வேண்டும். وتسبحوني بكرة وأصيلا. காலையானா மாலையானா இரவாயினா மாறி மாறி உலகத்தை படிச்சு கொண்டிருக்கின்றேன். இதுல அவனுடைய சிந்தனை இருக்க வேண்டும். وتسبحوني بكرة وأصيلا. என்னுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு. இதற்காக தான் உலகத்தை மனிதர்களை படைத்திருக்கின்றேன். கண்ணியமான சகோதர பிரியாளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான முறையில அல்லாஹ் மனிதனை வெளிப்படுத்திட்டு மனிதனுக்கு தேவையான அத்தனையும் தெளிவுபடுத்திட்டு அல்லாஹ்வுடைய தேவையும் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய தேவையும் அல்லாஹ் கூறுறதுக்கு பின்னால இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று எதுவும் நடக்க மாட்டாங்க. லா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. அல்லாஹ்வுடைய சிந்தனை என்று, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று, அல்லாஹ்வுடைய அறிவின்றி, அல்லாஹ்வுடைய அறிவில இருந்தே அன்றி எந்த ஒரு விடயம் உலகத்தை விட மாட்டாரு. லா தஸ்குது மின் வரகா. ஒரு இலையாவது மரத்திலிருந்து விழக்கூடிய ஒரு இலையாவது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று கீழே விட மாட்டார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல எதையெல்லாம் தேவையோ அதை அத்தனை செய்துட்டான். அவன் நாடினதை செய்யக்கூடியவன். அவன் நாடினதை எவ்வாறு செய்தாலும் உண்டவும் எகுலுகுமா யஷா வ யக்தார். அவன் எதனாலையும் நாடுவான், அவன் எதையும் நாடுவான், எதையும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல கொடுக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் அல்லாஹ் தீர்மானம் அளித்து விட்டுட்டான். உலகத்துல என்னென்ன நடக்க வேண்டும், என்னென்ன நடக்க போகின்றது, என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எதையெல்லாம் மண்ணுக்கு வந்து சேரப் போகின்றது என்பதை அத்தனையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு அது நலவு வரக்கூடியதா இருக்கலாம், அது நஷ்டம் வரக்கூடியதா இருக்கலாம், அது மனிதனுக்கு ஒரு நல்ல விடயமாக இருக்கலாம். அதை அத்தனையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். ஆனால் மனிதர்களுடைய அமல்களை பொறுத்தே அன்றி. கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்துல இது நடக்கக்கூடிய விடயங்கள்ல ஒன்றுதான் இந்த உலகத்துல பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது அநியாயம் என்று சொல்லக்கூடியது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜல்ல ஜலாலுஹு அம்மனவானஹு ஒரு மனிதனுக்கு ஒரு நலவு வருவதாக இருந்தால், அல்லது ஒரு மனிதனுக்கு ஒரு கெடுதி வருவதாக இருந்தால், ஒரு சோதனை வருது, அல்லாஹ்விடத்தில் ஒரு சோதனை வந்து கொண்டிருக்கிறது, இவர் சதக்கா கொடுப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையை மாற்றக்கூடியதா இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்தை தலை தூக்கி விரித்து ஆடக்கூடிய ஒரு விடயமா இருக்கலாம். அது அநியாயமாக இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அநியாயம் இன்னைக்கு தலைக்கு மேல ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதத்திலேயும் பரவலாக பரவிக்கொண்டிருக்கின்றது. அது குடும்பத்தில் இருக்கலாம், அது நண்பர்களிடத்தில் இருக்கலாம், காணியுடைய விடயத்தில் இருக்கலாம், அது தொழில் செய்யக்கூடிய அன்பையுடைய விடயத்தில் இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் கூட இது பயக்கூடியதா இருந்தாங்க. ஏன்னா கியாமத்துடைய நாள்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவுபடுத்தினாங்க, அஃதுல்மு ஸுல்மாத் யௌமல் கியாமா, அஃதுல்மு ஸுல்மாத் யௌமல் கியாமா. அநியாயம் என்ற வார்த்தை வாய்க்கு லேசானதல்ல. அஃதுல்மு ஸுல்மாத் யௌமல் கியாமா. துல்ம் என்ற அநியாயம், அது இருள்கள். ஸுல்மாத் யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாள்ல இருளாகத்தான் இருக்கும். எதை பார்த்தாலும் இருளாகத்தான் இருக்கும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாது. அநியாயம் செய்யக்கூடிய மனிதருக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். சொர்க்கத்தை பார்த்தா இருளா இருக்கலாம், கியாமத்துடைய நாள் இருளா இருக்கலாம். ஸுல்மாத் யௌமல் கியாமா. கியாமத்துடைய நாள் இருள்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் அநியாயம் செய்யக்கூடிய மனிதர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அநியாயம் என்பது அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜல்ல ஜலாலுஹு அவனாலே அவன் ஹராமாக்கிக் கொண்டது. அல்லாஹ் கூறுகின்றான், நான் எந்த அடியாருக்கும் நான் அநியாயம் செய்ய மாட்டேன், நான் எந்த அடியாருக்கும் அநியாயம் செய்ய விரும்பவும் மாட்டேன். அல்லாஹ்வால வெறுக்கக்கூடிய, அல்லாஹ்வால விருப்பம் இல்லாத, அல்லாஹ்வுக்கு கோபம் வரக்கூடிய ஒரு விடயமா இருந்தால் அது அநியாயமாக இருக்கின்றது. அந்த குல்ம் என்ற வார்த்தை அல்லாஹ்வால விருப்பம் இல்லாத ஒரு வார்த்தை. அல்லாஹ் ஹதீஸில் தெளிவுபடுத்துகிறார், இப்ன ஆதம்
ஆதமுடைய பிச்சலங்களே, நான் எனக்குள்ளே அநியாயம் செய்வதை நான் ஹராமாக்கி விட்டுட்டேன். எனக்குள்ள நானே ஹராமாக்கி விட்டுட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தெளிவுபடுத்தி கூறுகின்றான், எனக்கு நான் என்னுடைய அடியார்களுக்கு அநியாயம் செய்வதை கூட நான் தடுத்து இருக்கின்றேன், ஹராமாக்கி இருக்கின்றேன். இந்த உலகத்துல மனிதர்கள் அவர்களுக்கு ஹலாலாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த உலகத்துடைய விடயத்துல அந்த ஒரு மனிதர் அநியாயம் செய்யக்கூடியவர், அவர் அந்தஸ்துல உயர்ந்தவராக இருக்கலாம், அல்லது படிப்புல உயர்ந்தவராக இருக்கலாம், அவர் பெரிய பட்டதாரியாக இருக்கலாம். அவர் அநியாயம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜல்ல ஜலாலுஹு அம்மன வானுஹு உலகத்தில் அவரது தண்டனை கொடுக்காமல் இருப்பதில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடியானுக்கு கியாமத்துடைய நாள் வரங்காட்டும், ஹத்தா யௌமல் கியாமா, அவர் கியாமத்துடைய நாளை அடையும் வரங்காட்டும் அவருக்கு உலகத்திலே காலங்களை பிற்படுத்திக் கொண்டிருக்கின்றார், காலங்களை பிற்படுத்துவார், தவணை கொடுக்கின்றார், தவணைக்கு மேல் அல்லாஹ் தவணை கொடுக்கின்றார். இதுவரைக்கும் ஹத்தா யௌமல் கியாமா, அவர் கியாமத்துடைய நாளை அடையும் வரையில். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்துல என்னுடைய சகோதரர் முன்னேறி போறார் தொழில, அவருக்கு நான் உள்ளம் அனுப்போம், அல்லது என்னுடைய பார்வையால நாம் அவருக்கு அநியாயம் செய்யக்கூடிய இருக்கலாம், அல்லது அவருக்கு நான் என்னுடைய வார்த்தைகளால் அநியாயம் செய்யக்கூடிய இருக்கலாம், உள்ள முடியக்கூடிய விடயத்தை நான் அநியாயம் செய்யக்கூடிய இருக்கலாம். எதையா இருந்தாலும் அந்நியாயம் அப்புல் என்ற வார்த்தை வருகின்றதா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் முர்சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, அந்த இத்தகி தஅவத்தல் மதுலூம், நாம் ஒரு மனிதருக்கு நாம் அநியாயம் செய்கிறோம் அல்லது மனமுடையக்கூடிய விடயத்தை அவர்கிட்ட பேசுவோம், அந்த பேச்சு கூட கண்ணியமான சகோதரர்களே அதுவும் அநியாயமாக தான் இருக்கின்றது. ஒரு மனிதர் நாம என்னுடைய பார்வையால உடம்புல கஸ்தி இருக்கலாம், உடம்புல அவருக்கு தைரியம் இருக்கலாம், கண்ணியமானே அவர்கிட்ட பார்வையின் மூலம் அவர் நாம பயன்படுத்தக்கூடியதாக இருந்தால் அதுவும் ஒரு அநியாயமாக தான் இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, ஹதீஸ் முர்சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, இத்தகி தஅவத்தல் மதுலூம், இத்தகி தஅவத்தல் மதுலூம் ஃபைன்னஹு லைஸ பைனஹு வ பைன அல்லாஹி ஹிஜாப். அந்த அநியாயம் செய்யப்படக்கூடிய மனிதர் இருக்கிறல்லவா, அந்த அநியாயம் செய்யப்பட்டவர் இருக்கிறல்லவா, அந்த அநியாயம் செய்யப்பட்ட மனிதருடைய துஆவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இத்தகி தஅவத்தல் மதுலூம், அந்த தஅவத்தல் மதுலூம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அநியாயம் செய்யப்பட்டவருடைய துஆ, அவருடைய துஆ, அவரின் கரங்களின் கையை உயர்த்தி நின்றார். கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு லைஸ பைனஹு வ பைன அல்லாஹி ஹிஜாப், எந்த திரையும் இல்லை, அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை. அவருடைய துஆ இந்த நிலைமையில் அல்லாஹ்வுக்கு போய் சேரும் சொன்னா ஷிராரா, ஒரு நெருப்பு குண்டத்தை போல் அவருக்கு போய் சேரும் அல்லாஹ்விடத்தில். 7 வானங்களையும் தாண்டி அல்லாஹ் மலக்குகளிடம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த மனிதனுடைய துஆ, அந்த அநியாயம் செய்யப்பட்டவருடைய துஆ, அவர் கையெழுத்தப்பட்டு கேட்கப்பட்ட துஆ, அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் போய் சேருகின்ற இந்த நிலைமையில ஒரு ஷிராரா, ஒரு நெருப்பு குண்டத்தை போல் அல்லாஹ்விடத்தில் போய் சேருகின்றது. நெருப்பு குண்டத்தை போல அல்லாஹ் சொல்லுவார் மலக்குகளிடத்தில், என்னுடைய அடியானுக்கு யாரோ அநியாயம் செய்திருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்வார், வலவ் கான பாத ஹீன் லஅன்சுரகன்ன வலவ் கான பாத ஹீன். அல்லாஹ் சொல்வார் அடியானுக்கு, அடியானே நீ அநியாயம் செய்யப்பட்டிருக்கின்றாய், உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே, உன்னோட பலவந்தர்கள் இல்லை என்று நினைக்காதே, உனக்கு தட்டி கேட்கக்கூடிய உரிமை இருக்கின்றது, அது இல்லை என்று நீ நினைக்காதே, உன்னால முடியாது நினைக்காதே. லஅன்சுரகன்ன, கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஅன்சுரகன்ன, அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகின்றான், லஅன்சுரகன்ன, நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன், நிச்சயமாக நான் உன்னுடன் இருக்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அநியாயம் செய்யப்பட்டவருடைய துஆ, கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு விளக்கப்படுத்தினாங்க. ஒரு அரசர் அவர் அநியாயம் செய்யக்கூடிய ஒரு அரசராக இருந்தார், பெரிய அரசர், அவர் தான் ஏரியாவை ஆட்சி செய்யக்கூடியவர். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அரசர் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன் சொன்னா, அவர்கிட்ட மாளிகைக்கு முன்னால ஒரு குடிசை ஒன்று போட்டு வாழ்ந்து கொண்ட ஒரு மூதாட்டி பெண்மணி, ஒரு வயசு பெண்மணி, அயூசா, ஒரு வயசு பெண்மணி, அந்த பெண்மணி ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துட்டீங்க இருக்கிறாங்க. இப்ப இவர்கிட்ட அந்த குடிசைக்கு முன்னால பெரிய ஒரு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது, யாருடைய அரசன். இப்ப கண்ணியமான சகோதரர்களே, அந்த அரசன் தன்னுடைய அடியாட்களை பார்த்து சொல்றாரு, என்னுடைய மாளிகைக்கு முன்னால இவ்வளோ சிறிய ஒரு வீடு, இவ்வளோ குடிய ஒரு வீடு, ஏழை ஒரு ஆளு, பரம ஏழை, இவர்
கண்ணியமான சோதனையாலே இன்னைக்கு உலகத்துல நாம பார்க்கிறோம் அல்லவா, இன்னைக்கு உலகத்துல ஏண்ட வீட்டுக்கு பக்கத்துல ஏழை வரக்கூடாது, ஏண்ட வீட்டுக்கு பக்கத்துல பிச்சைக்கார வரக்கூடாது, ஏண்ட வீட்டுக்கு முன்னால இவர் வரக்கூடாது. கண்ணியமான சோதனையாலே இது தப்பு, இது தப்பு. கண்ணியமான சோதனையாலே அதுவும் உள்ளத்தால செய்யக்கூடிய அநியாயம். கண்ணியமான சோதனையாலே இப்ப அந்த அரசர் சொன்ன அந்த அடியாட்கள் நிறைவேற்றாங்க, அந்த வீட்டை போய் அந்த குடிசையை போய் இடிச்சு தாக்குறாங்க, இடிச்சு தாக்குறாங்க. அந்த இடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த மூதாட்டி பெண்மணி இருக்கல்ல, அந்த அஜூசா இருக்கல்ல, அவங்க வெளியில பஜாருக்கு போயிருந்தாங்க. கண்ணியமான சோதனையாலே இப்ப இந்த மூதாட்டி பெண்மணி வீட்டுக்கு வராங்க, வந்து பார்க்கறாங்க, ஏண்ட குடிசை இடிக்கப்பட்டிருக்குது, இதுலதான் நான் ஓய்வு எடுக்கிறேன், மழையுடைய காலத்துல நான் இதுலதான் போய் ஓய்வு எடுக்கக்கூடிய இருக்குது, இரவுல நான் தங்குறது இந்த குடிசையில தான், என்னுடைய குடிசை இல்லை என்று கை சேரப்படுறாரு, உள்ளத்தால கவலைப்படுறாங்க. கண்ணியமான சோதனையாலே இப்ப அந்த பெண்மணி, அந்த மூதாட்டி பெண்மணி கேள்விப்படுது, இப்படி அரசர் தான் இப்படி செஞ்சிருக்கான்னு சொல்லி அல்லாஹ்விட கையேந்தி அல்லாஹ்வுக்கு ரோசம் வரக்கூடிய ஒரு துஆவை கேட்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு ரோசம் வரக்கூடிய ஒரு துஆவை கேட்கிறாங்க. கண்ணியமானே, இத்தனை தஅவத்தல் மக்லூம், அநியாயம் செய்யப்பட்டவருடைய துஆவை பயந்து கொள்ளுங்க நபி அவங்க சொன்னாங்க. இத வச்சு தான் நபி அவங்க சொன்னாங்க. எப்படி அந்த மூதாட்டி பெண்மணி கேட்கிறாங்க அல்லாஹ்விட, யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் இந்த அரசன் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் தான் இருக்கல, யா அல்லாஹ் நீ எங்க இருந்தாய், யா அல்லாஹ் நீ எங்க இருந்தாய், யா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்விட கேட்கிற, யா அல்லாஹ் நான் இருக்கல, நீ உலகத்தை பார்த்துட்டு தான் இருந்தாய், இந்த அநியாயத்தை நீ பார்த்துட்டு தான் இருந்தாய், நீ எங்க இருந்தாய், யா அல்லாஹ். அந்த சந்தர்ப்பத்துல கண்ணியமான சகோதரர்களே, அந்த மூதாட்டி பெண்மணி கையை கீழே ஏற்றுறாங்க. கையை கீழே வைக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் அந்த மூதாட்டி பெண்ணுடைய கண்ணுக்கு முன்னாலே அந்த மாளிகையை இடித்து கீழே வைக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு சர்வசாதாரணமான அநியாயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய மனிதராக இருக்கலாம், எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய மனிதராக இருக்கலாம், அவருக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக நாம் அநியாயம் செய்ய முடியாது, அவருக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக நாம் அநியாயம் செய்ய முடியாது. எங்களுக்கு கீழே வேலை செய்யறாரு, நான் எஜமான், எனக்கு கீழே தெரிவிக்கிறாரு, இவர் அடிமை, நான் சொல்றதை செய்யத்தான் வேணும் என்பது கூட உடற்பால் நினைக்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, ஹாக்கிம்ல, திர்மிதில, அபூதாவுல, நசாயில பதிவாய்க்கூடிய ஒரு சஹாபியுடைய சம்பவம். கண்ணியமானே, நபி ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட காலத்துல அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னிடத்துல பல அடியாட்கள் இருக்கிறாங்க, எனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க, ஒட்டகம் மேய்க்கக்கூடியவங்க, ஆடு மேய்க்கக்கூடியவங்க, இப்படி பல அடியாட்கள் இருக்கிறாங்க. இந்த அடியாட்கள் சில நேரம் எனக்கு மாற்றம் செய்வாங்க, சில நேரம் எனக்கு பொய் பேசுறாங்க, சில நேரம் எனக்கு தேவையான வார்த்தையில பேசுறாங்க, நான் செய்யக்கூடிய விடயங்கள், நான் சொல்லக்கூடிய விடயங்களை செய்யறாங்க. யார் சொல்லலாம், இதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்ய சொல்லலாம்? நான் சில நேரம் அவர்களுக்கு அடிக்கிறேன், நான் சில நேரம் என்னால தாங்க முடியாத வார்த்தைகளை கூட அவர்களுக்கு ஏசுகின்ற யார் சொல்லலாம். இதுக்கு என்ன பரிகாரம் இருக்கிறது? கண்ணியமான சகோதரர்களே, இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளில உன்னுடைய அந்த வார்த்தைகளையும், நீ ஏசக்கூடிய வார்த்தைகள் இருக்கல்லவா, நீ தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு நீ அவருக்கு ஏசுகின்றாய், நீ தேவையில்லாத விடயங்கள் நீ அவருக்கு அடிக்கின்றாய், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், நீ அப்படி இருக்கின்றாய் என்று நீ அவருக்கு ஏசுகிறீங்க அல்லவா, அந்த ஏசக்கூடிய அந்த ஏச்சுக்களையும், அந்த வார்த்தைகளையும், அந்த அடிகளையும் அல்லாஹ் கியாமத் நாளில் இருப்பான். அந்த உனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அடியார்கள் இருக்கிறல்லவா, அந்த அடியார்களையும் அல்லாஹ் இருப்பான். இரண்டு பேரையும் அல்லாஹ் வளர்த்து ஒன்று சேர்த்து வச்சு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் கேள்விகளை கேட்பான். அந்த சந்தர்ப்பத்தில் நீ கொடுக்கக்கூடிய ஊதியம் இருக்கிறதா, அந்த ஊதியம் நீ ஏசக்கூடிய ஏச்சிக்கு, நீ அடிக்கக்கூடிய அடிகளுக்கு அது போதுமானதா இருந்தால் நீ அல்லாஹ்விட்ட தப்பி விடுவாய். அது போதாததா இருந்தது சொன்னால் நீ கொடுக்கக்கூடிய அந்த ஊதியத்துக்கு, நீ ஏசின ஏச்சிக்கும் அந்த ஊதியமும் அதுக்கும் ஒப்பாவதில்லை என்று சொன்னால் உன்னுடைய நன்மைகளை நீ அவருக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும் என்பதாக. கண்ணியமான சகோதரர்களே, அந்த சஹாபி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். எதனால் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சின்ன விடயமாக இருக்கலாம், நாங்கள் உள்ளத்தால் நினைக்கிறோம் இவரை இப்படித்தான், நாங்கள் உள்ளத்தால் அவர்கிட்ட இல்லாதவர்கிட்ட இன்னொரு செய்து நாங்கள் பேசுவோம் இல்லவா, அது இல்லை அவரிடத்துல. நாங்கள் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காதால அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்.
அது அந்த மனிதனுக்கு நீக்கல்ல, அவர்கிட்ட இல்ல, இல்லாதது பேசிக்கோ, அல்லது அவர்கிட்ட இருக்கிறீங்க, அவர் இல்லாத நேரத்தில் நாங்க பேசிக்கோம் இல்லைங்க, அதுவும் தீபத்தாகிடும், அதுவும் அநியாயம். கனிமான சோதனை புரியாது. இந்த உலகத்தை தலைவி தாய் கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ 3 விதமாக அறிவிச்சாங்க. ஒரு ஹதீஸ 3 விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. எப்படி சொன்னா, ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஜான் அளவு எடுக்கிறாரு. ஒரு ஜான்ன்றது சின்ன அளவு. அந்த ஒரு ஜான் அளவு ஒரு வீட்டுக்கு தன்னுடைய சொத்தெல்லாம் ஒரு சொத்தை ஒரு ஜான் எடுக்கிறாரோ அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைய ஒரு ஹதீஸில் 3 விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எப்படியா அறிவிக்கிறாங்க? குஸிபலஹு யௌமல் கியாமா அஸ்-சபஅ, குஸிபலஹு யௌமல் கியாமா அஸ்-சபஅ. அந்த கியாமத்துடைய நாளில அவர் எடுத்த அந்த ஒரு ஜானிக்கு அல்லவா, அதை 7 பூமிகளுக்கு உள்ளுக்கால் அவர் பழிவாங்கப்படுவார் என்றார். அந்த எடுத்த ஒரு ஜானிக்கு 7 பூமிகளுக்கு உள்ளுக்கு பழிவாங்கப்படுவார். இன்னொரு ரிவாயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, 7 பூமிகளுக்கு அல்லாஹ் அந்த பூமியை தோண்ட சொல்லுவார். 7 பூமிக்கு அவர் தோண்ட வேண்டும் என்று தலைவர். அவர் தோண்டி அந்த தோண்டின அந்த மண்களை அல்லாஹ் கியாமத்துக்கு நாள சுமந்து வரும்படி அல்லாஹ் கூறுவான். இது இரண்டாவது ரிவாயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது ரிவாயத் சொன்னாங்க, 7 பூமிகளுக்குள்ளுக்கால் அவர் சுல்வாங்கப்படுவாரு, திரும்ப மேல வருவாரு, திரும்ப கீழே போவாரு, திரும்ப மேல வருவாரு. ஹத்தல் கியாமா, கியாமத்துடைய நாள் வரை நாட்டும் இவர் எவ்வளவு எடுத்தாரோ அவ்வளவே அவர் சுல்வாங்கப்பட்டு கண்ணியமான சகோதரர்களே, அநியாயம் என்றது வாய்க்கு லேசானதல்ல. அவருக்கு எடுக்கப்பட்டதோ அதனால் அநியாயம் செய்யப்பட்டதா இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சஹாபி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு வார்த்தை, சிறிய ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஜாஹிலியா காலத்த வார்த்தை. அப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏ பிலால், ஏ பிலாலே, மனசோட கூடிய ஒரு வார்த்தை, ஏ பிலால், நீங்க கருப்பினுடைய ஒரு மகனா இருக்கீங்க, கருப்பினுடைய மகன். அதில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கருப்பு வம்சத்தை சேர்ந்தவங்க, சிலரான நைஜீரியாவை சேர்ந்தவங்க. இப்ப அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஏ பிலால், நீங்க கருப்பி தாயுடைய ஒரு மகனா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இப்ப இதை கேட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தாங்க முடியாது, கவலை உள்ளம் உடைஞ்சிட்டு இவருக்கு என்ன செய்ய தெரியாம ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போறாங்க. யா ரசூலல்லாஹ் போறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அந்த போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் நபி அவங்களுக்கு விளங்கப்படுத்தினான். இப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு நபி அவங்க கிட்ட உட்கார வச்சு அவங்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க. ஏய் அபூதர் ரலியல்லாஹு அபூதர் விபாரி, உங்களிடத்துல ஜாஹிலியா காலக்கூடிய வார்த்தைகள் வெளிவருகின்றது, ஜாஹிலியா காலக்கூடிய வார்த்தைகள், ஜாஹிலியா காலத்துல குணங்கள் இருக்கின்றது, இவைகளை மாற்றிக்கொள்ளும்படி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவுபடுத்தி இத பார்த்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி போயிட்டாங்க. இப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யார? ஹஜ்ரத் பிலால் வரதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் பிலால் எப்ப வருவார் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சொல்றதுக்காக ஓடி வராங்க. வரக்கூடிய சந்தர்ப்பத்தை இங்க காத்துட்டு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போய் அபூதர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கால்ல கீழே விழுந்து தலையை கீழே வச்சு, யா பிலால், யா பிலால், ஏ பிலால், இக்மல் பிஜ்லக அலா ரஸிக, உன்னுடைய 2 கால்களையும் என்னுடைய தலைக்கு மேல வச்சு என்ன பூமிக்கு கீழே நெசுக்கிறீங்க பிலால். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா அபூதர், ஏ அடிமை மகனே, அடிமை மகனே, உங்களுக்கு என்ன நடந்தது? நான் உங்களை நெசுக்குவதற்காக இப்படி மன்னிப்பு கேட்கிறீங்க, உங்களுக்கு என்ன நடந்தது? இல்ல பிலால், நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை பேசிட்டேன், நீங்க கருப்பினுடைய மகன் ஒரு உள்ள முடியக்கூடிய சிறிய வார்த்தை நான் பேசிட்டேன், அதனால என்னால தாங்க முடியாது, கியாமத்துடைய நாளில எனக்கு சுமக்க முடியாது, என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் பயந்தாங்க, சஹாபாக்கள் பயப்பட்டாங்க, அநியாயம் என்று சஹாபாக்கள் பயந்தாங்க. இன்னைக்கு நாங்க நிறைய சூழ்ச்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அவர் முன்னேறக்கூடாது, இவர் முன்னேறக்கூடாது, அவர் அப்படி போகக்கூடாது, இவர் இப்படி போகக்கூடாது, அவர் அந்த நிலைமையில வர்றாரா, இவருக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இவருக்கு இந்த சொத்துல முன்னேறக்கூடாது, இவருக்கு இப்படி ஒன்றுக்கு மேல வந்து பரவலாக நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் கியாமத்துடைய நாளில, அல்லாஹ் யௌமுல் கியாமா, கியாமத்துடைய நாளில எல்லா அடியார்களை வச்சு, அந்த கியாமத்துடைய நாளில வச்சு, அந்த அடியார்களை வச்சு அநியாயம் செய்யக்கூடிய மக்களையும் அநியாயம் செய்யப்பட்ட மக்களையும் ரெண்டாக அல்லாஹ் பிரிப்பார். அநியாயம் செய்யப்பட்டவங்க, அநியாயம் செஞ்சவங்க, இந்த ரெண்டு கூட்டத்தை அல்லாஹ் பிரிச்சு வச்சிருவார். பிரிச்சு வச்சு சொல்லுவார்,
இருக்கலாம், ஏதோ அடிப்பதன் மூலமா இருக்கலாம், ஏதாவது விடைகளை எடுப்பதன் மூலமா இருக்கலாம், அவருடைய சொத்து அபகரிப்பதன் மூலமா இருக்கலாம், அல்லது மூதாட்டி பெண்களை அழிச்சு நாம் எடுக்கக்கூடிய விடைகளா இருக்கலாம். என்ன விடயமாக இருந்தாலும் கண்ணியமான சோதரியாலே அவரிடத்துல போய் நாம் மன்னிப்பு கேட்கலைடா, கயாமத்துடைய நாளில அல்லாஹ் அந்த அதிர் ஒழித்தால் அந்த மனிதர்களுக்கு மத்தியில ஒன்று சேர்த்து வச்சு அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த நீதிமன்றம் இருக்கிறதா பயங்கரமானது. அந்த நாள்ல அல்லாஹ் எந்த ஒரு மனிதனுக்கும் உதவி கிடையாது, எந்த ஒரு மனிதனுக்கும் உதவி கிடையாது. அல்லாஹ் பார்த்து சுப்பைக்க மாட்டான். கண்ணியமான சோதரியாலே எந்த மனிதருக்கும் உதவி இல்லை. வலாலே அன்சார், எந்த மனிதருக்கும் உதவி செய்யப்பட மாட்டாரு. உம்மா அப்பா பார்த்து ஓடுவாரு, மகன் உம்மா பார்த்து ஓடுவாரு, மனைவி பிள்ளையை பார்த்து ஓடுவாரு. கண்ணியமான சோதரியாலே இது அநியாயம் செய்யப்பட்டவர், அநியாயம் செய்யவர். இவர் போய் அந்த இடத்துல போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாரு, கத்துவாரு, கதறுவாரு. உலகத்துல நான் இப்படி நடந்துட்டேன், உலகத்துல நான் இப்படி எப்படி செஞ்சுட்டேன், இப்படி அடிச்சுட்டேன், உன சொத்தை நான் எடுத்துட்டேன், என்ன மன்னிச்சுங்க. கண்ணியமான சோதரியாலே அதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாள் அவருக்கு கேடுதான் உண்டாகும். அலைஹிமுல் லஅனா, அவருக்கு சாபம் உண்டாகட்டும், அவருக்கு நாசம் உண்டாகட்டும். கண்ணியமான சோதரியாலே வலஹு சூஉத்தார், கண்ணியமான சோதரியாலே அவருக்கு ஆக கெட்ட வீடு அல்லாஹ் தயார் பண்ணி வச்சிருக்கான். அநியாயம் செய்த மனிதருக்கு அல்லாஹ் ஆக கெட்ட வீடு அல்லாஹ் தயார் பண்ணி வச்சிருக்கான். கண்ணியமான சோதரியாலே எனவே கண்ணியமானே அல்லாஹ் ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டான். இன்னல்லாஹ லா யظلم ரப்புக அஹதா, எந்த ஒரு நாளும் ஒரு அநியாயமும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வாழ போகின்றாங்க, வாழ இருக்கின்றாங்க. கண்ணியமானே அல்லாஹ் ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் அநியாயம் செய்வதில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னி ஹரத்து துல்ம அலா நஃப்ஸி, நான் எனக்குள்ளே அநியாயம் செய்வதை ஹராமாக்கிட்டேன், எனக்கு ஹராம். கண்ணியமானே வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, இதை நான் உங்களுக்கும் நான் ஹராமாக்குகின்றேன், இதை நான் உங்களுக்கும் ஹராமாக்குகின்றேன், நீங்களும் ஹராமாக்கிக் கொள்ளுங்கள், நீங்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை பேசுவதா இருந்தால் அது உள்ள நோகாத முறையில் நாம் பேச வேண்டியதாக இருக்கின்றது. கண்ணியமான சோதரியாலே நரகத்தை விட்டு விடுதலை செய்யக்கூடிய மனிதர்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹதீஸில் குத்ஸி மூலம் தெளிவுபடுத்துறாங்க. எப்படி சொன்னா 4 குணங்கள் இந்த மனிதருக்கு இருக்குமோ அந்த மனிதர் நரகத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறார். 4 குணம் இந்த மனிதருக்கு இருக்குதோ அவரிடத்துல அவருக்கு ஹர்ரமல்லாஹு அலைஹி நார், அவர் நரகத்துக்கு ஹராம். கண்ணியமான சோதரியாலே எப்படியாப்பட்ட 4 குணங்கள்? லையினா வல்துஃபுலா. கண்ணியமான சோதரியாலே லையினா சொல்லக்கூடிய சின்னப்பட்ட ஒரு அனைத்து மக்களையும், அது ஏழையா இருக்கலாம், பணக்காரா இருக்கலாம். ஒரு பணக்காரர் யோசிக்கக்கூடியதா இருக்கலாம், இவர் ஏழை, இவரோட எனக்கு சேவை செய்யல, இவருடைய அந்தஸ்து என்ன, ஏன் அந்தஸ்து என்ன, இப்படி அந்தஸ்து பிரிவாடி பார்க்கறதல்ல. இவர் என்ன சமம், இவர் என்ன மனிதர், இவரும் என்ன போல மனிதர் தான் என்று சொல்லி அரவணைத்து வாழக்கூடிய மனிதரை அல்லவா இவர் முதலாவது. இவருக்கு நரகம் ஹராம், சேர்ந்து வாழக்கூடிய மனிதர் இவருக்கு ஹராம். அதே போல அவருடைய வாழ்க்கையில வாழ்வாதாரம் விளைய அல்லவா, இவருடைய விரலுக்கேற்ற வீக்கம் பண்ணுவாங்க. கண்ணியமான சோதரியாலே எப்படி வாழ்வாதாரம் எப்படியாப்பட்டது, இவருக்கு கிடைக்குது இவ்வளவுதான், இவரை செலவழிக்கிறார் இவ்வளவுதான், இவருக்கு இவ்வளவு இப்படித்தான் செய்வாரு. இந்த சிக்கனம் என்ற வார்த்தைக்கு அல்லவா, இந்த வாழ்வாதாரத்தை சுருக்கிக் கொள்ளக்கூடிய மனிதருக்கு அல்லவா இவருக்கும் நரகம் ஹராம். கண்ணியமான சோதரியாலே அதே போல ஒரு மனிதரோட பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை ஒரு சொஃப்டான வார்த்தை, ஒரு லையினா, ஒரு சொஃப்டாக மிருதுவாக, ஒரு இறங்கின தன்மையுடையவராக யார் பேசுவாரோ அவருக்கும் நரகம் ஹராம். அதே போல வாஹ்சனா, யாருடைய வாழ்க்கை பேசக்கூடிய வார்த்தைக்கு அல்லவா ஒரு அழகான வார்த்தை, சொஃப்டான வார்த்தை வேற, அழகான வார்த்தை வேற. அழகான வார்த்தைன்றது ஒரு மனிதனை கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுத்து அவருக்கு எப்படி பேசணும் அந்த முறையில பேசக்கூடிய பேச்சு அல்லவா. இந்த பேச்சு அஹ்சன், ஒரு அழகான வார்த்தை இருந்தாலும் அவருக்கும் நரகம் ஹராம். கண்ணியமான சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கைய அல்லாஹ் சுருக்கமான வாழ்க்கையாக ஒரு சுருக்கமான வாழ்க்கை இன்றோ நாளையோ கண்ணியமான சகோதரர்களே என்னுடைய வாழ்க்கை கடந்து கொண்டு போகின்றது, கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நான் எந்த நிலைமையில இருக்கின்றேன், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில என்ன தொடர்பு இருக்கின்றது, நான் என்னென்ன அடியார்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறேன், நான் என்னென்ன அடியார்களோட தொடர்பு இருக்கிறேன், என்னுடைய நரகம் எனக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை நான் உள்ளத்தால் சிந்திக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்துல எனக்கு நான் செய்த அமல் எனக்கு மாத்திரம் தான் தெரியும், நான் பேசக்கூடியது எனக்கு மாத்திரம் தான் தெரியும், நான் ஒரு மனிதனுக்கு செய்வது எனக்கு மாத்திரம் தான் தெரியும்.
கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அத்தனையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் அத்தனையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு தவணைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அது வருடத்து ஒரு முறையா இருக்கலாம், கிழமையில ஒரு முறையா இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்கின்றான். இந்த அடியான் என்னோட இப்ப வருவாரு, இந்த அடியான் என்னை பக்கம் தௌபா செய்வாரு, இந்த அடியான் என்னோட நெருக்கமா வருவாரு, இந்த அடியான் என்னுடைய சுஜூதுல இறங்குவாரு, என்னோட நெருக்கமாகிவார் என்பதை அல்லாஹ் சந்தர்ப்பத்துக்கு மேல சந்தர்ப்பம் கொடுக்கின்றான். அவருடைய தொண்டை குழியை, அந்த தொண்டை குழிக்கு கண்ணியமான சோழர்களே, அவருடைய ரூஹ் இழுக்கப்பட்டு பெரும்பரலிருந்து அப்படியே ரூஹ் இழுக்கப்பட்டு தொண்டை குழியை வந்து அடையும் சொல்லப்படும். இந்த தொண்டை குழியை ரூஹ் வந்து அடையக்கூடிய அந்த அந்த நேரம் வருகிறதும் அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான். அடியான் திருந்துவான், அடியான் என்னோட மாறுவான். ரமலானுடைய மாதத்தை மாத்திரமல்ல என்னுடைய அமல்கள், ரமலானுடைய மாதத்தை மாத்திரமல்ல சதகாக்கள், ரமலானுடைய மாதத்துக்கு மாத்திரமல்ல என்னுடைய 5 நேர தொழுகையும், சுபஹுடைய தொழுகையா இருக்கலாம், லுஹருடைய தொழுகையா இருக்கலாம், 5 நேர தொழுகைகளும் ரமலானுடைய மாதம் மாத்திரமல்ல. அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். சிறு அமல் செஞ்சாலும் அது நீண்ட காலத்துக்கு செய்யக்கூடியதாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சிறு அமல் செய்யறாங்க, ஒரு சிறிய அமல் செய்யறோம், அது நீண்ட காலத்துக்கு செய்வதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். ஆன்மீகமான சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை சுத்தமான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு எப்படியெல்லாம் அமைச்சு தந்திருக்கிறாரோ அப்படி அதன்படி எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் காட்டி தந்திருக்கிறாரோ, குர்ஆன் ஹதீஸ்களின் மூலம் உலமாக்களின் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டினாரோ அதன்படி அமல் செய்வதற்கு